பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் மனமார வாழ்த்து. கர்த்தருக்கு பிரியமான ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களே, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில தொடர்ந்து ஒரு 2 நாள் நான் ஸ்டாப்பா ரெஸ்டே இல்லாதபடிக்கு மிகப்பெரிய ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால த்ரோட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து இன்னும் அவருடைய ஊழியத்தை செய்ய வழிநடத்துவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். அதாவது சங்கீதம் 119:92 வண்ணமாக சொல்லுது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு சரியில்லை. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? டெய்லி அனுதினமும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை காலையில எதிர்பார்த்து நீங்க கவனிக்கிறீங்க இல்லையா? அந்த வார்த்தையினால நான் வாழ்றேன்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா என் துக்கத்திலே நான் செத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கால வேளையில அனுதினமும் தெய்வன் உங்களுக்கு வார்த்தை மூலியமாக பலன் கொடுக்கிறார், வார்த்தை மூலியமாக தைரியத்தை கொடுக்கிறார், வார்த்தை மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார், வார்த்தை மூலியமாக அவர் மனசுல இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு பேசுறார், வார்த்தை மூலியமாக உங்க மனசுல என்ன இருக்குதோ அதையும் குறித்து ஆண்டவர் பேசுறார். விடுதலையான, ஆறுதலான, மகிமையான, சமாதானமான. அப்ப இது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வேதத்துல வருகிற வார்த்தை நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கு. அப்ப இந்த மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற துக்கமான, வேதனையான, ஏமாத்து ஜனங்களுக்கு மத்தியில, துரோகங்கள் செய்கிற ஜனங்களுக்கு மத்தியில, கஷ்டங்கள், வலி, நோய், இப்படிப்பட்ட எல்லாத்திலையும் கூட நம்ம வாழ்றோம் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது, அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கிறது. அதுதான் இங்க சங்கீதக்காரி சொல்றான், உங்களுடைய வேதம் மாத்திரம் அந்த வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன் சொல்லி. இந்த காலவேளை உங்களுக்கு நான் விஷயம் சொல்லிட்டா, தினந்தோறும் வருகிற இந்த வார்த்தையினாலதான் நீங்க மனமகிழ்ச்சியா துக்கத்துல கூட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வார்த்தை இல்லாம இருந்திருந்தா உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஏன்னா நம்மளோட கூட இருந்தவா கூட இன்னைக்கு மண்ணுக்கு போயிட்டாங்க, நம்ம மாத்திரம் இன்னைக்கு உயிரோட கூட இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க. நீங்க எனக்கு டெய்லியும் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும்ப்பா, டெய்லியும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை பிரகாரமாக என் மனசை என்னோட வாழ்க்கையை நான் மாற்றி நான் வாழ்ன சாமி. என் வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ உங்களோட வார்த்தை மாற்றி என்னைக்குமே எனக்கு இருக்கணும் சாமி. அதுக்காக என்னை ஆசீர்வதிங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க வார்த்தையை நான் கேட்கணும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட வேதத்தின் ரகசியங்களை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேளுங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒன்னு சொல்லட்டுங்களா? வேதத்தில் இருக்கிற வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டு அதன் பிரகாரம் நடப்பீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நன்றி. கடவுளே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த புதிய நாள்ல உங்களை ஆசீர்வதிப்பாராக.